ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அசிட்டோசிஸ் அல்கலோசிஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு நார்செட் 10ஓட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் எல்லாரும் உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அசிட்டோசிஸ் அல்கலோசிஸில் இந்த 3 நார்மல் வேல்யூஸ் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். நார்மல் பிஹெச் வேல்யூ, அதாவது பிளட்டோட நார்மல் பிஹெச் வேல்யூ 7.35 to 7.45. Normal bicarbonate HCO3 22 to 26 milliequivalents per liter. Normal PaCO2 35 to 45 mmHg. இந்த மூணோட வேல்யூ நார்மல் வேல்யூ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த எம்சிக்யூஸை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ பிஹெச் லெவல் 7.35க்கு கீழே போனால் அசிட்டோசிஸ், 7.45க்கு மேலே போனால் அல்கலோசிஸ். இது உங்களுக்கு தெரியும். தென் இதில் ரோம் ரூல் அப்படின்னு ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுறோம். ஆர் ரெஸ்பிரேட்டரி, ஓ ஆப்போசிட், எம் மெட்டபாலிக், இ ஈக்குவல். அதாவது ரெஸ்பிரேட்டரி கண்டிஷனில் அசிட்டோசிஸும் CO2வும் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். இன்கேஸ் ரெஸ்பிரேட்டரி கண்டிஷனில் பிஹெச் அண்ட் CO2 ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். மெட்டபாலிக் கண்டிஷனில் பிஹெச்சும் HCO3யும் சேம் டைரக்ஷன்ல இருக்கும். இது கம்மியானா HCO3யும் கம்மியா இருக்கும். பிஹெச்ல இது கம்மியா இருக்கு அப்படின்னா CO2 இன்க்ரீஸா இருக்கும். இதுல இது கம்மியானா இது கம்மியாகும். ஒருவேளை இது அதிகமாச்சு, பிஹெச் அதிகமாச்சுன்னா பைகார்பனேட்டும் அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் பிஹெச் இன்க்ரீஸா இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அல்கலோசிஸ். இது டைரக்டா எழுதிருவோம். பிஹெச் வச்சுதான் அசிட்டோசிஸா அல்கலோசிஸா நம்ம ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுவோம். பிஹெச் அதிகமாக இருந்துச்சுன்னா அல்கலோசிஸ். அது ரெஸ்பிரேட்டரி கண்டிஷனா அப்படின்னு தெரிஞ்சுக்க பிஹெச்சும் CO2 ஆப்போசிட்ல இருக்கும். பிஹெச் இன்க்ரீஸாக இருந்தால் CO2 கம்மியாக இருக்கும் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன். இதில் பிஹெச் டிக்ரீஸாக இருக்கு, CO2 பிஹெச் டிக்ரீஸாக இருந்தால் நம்மளுக்கு தெரியும் அசிட்டோசிஸ். பட் பிஹெச் டிக்ரீஸாக CO2 இன்க்ரீஸாக இருந்தால் ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன். அதே மாதிரி தான் பிஹெச் கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு தெரியும் அசிட்டோசிஸ். அது மெட்டபாலிக்னா பைகார்பனேட்டும் கம்மியாக இருக்கும். பிஹெச் அதிகமாக இருந்தால் அல்கலோசிஸ் தெரியும். மெட்டபாலிக்கான்னு கண்டுபிடிக்க பைகார்பனேட்டும் சேம் பிஹெச் மாதிரி இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ இதுதான், இந்த இது தெரிஞ்சாலே இந்த கொஷினை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெட்டபாலிக் அசிட்டோசிஸ். மெட்டபாலிக் அசிட்டோசிஸ்னா என்ன? பிஹெச் அசிட்டோசிஸ்னு வந்துட்டாலே பிஹெச் கம்மியாக இருக்கும், அது தெரியும். ஸோ மெட்டபாலிக் கண்டிஷனில் பைகார்பனேட்டும் கம்மியாக இருக்கும். பிகாஸ் பிஹெச்சும் கம்மியாக இருக்குது, பைகார்பனேட் ரெண்டுமே கம்மியாக இருக்குது. ஸோ பைகார்பனேட்டும் கம்மியாக இருக்குது, பிஹெச்சும் கம்மியாக இருக்குது. என்னென்ன கண்டிஷன்ல வரும்? டிகேஏ, டயபெட்டிக் கீட்டோ அசிட்டோசிஸ், அதுலேயே அசிட்டோசிஸ் இருக்கு. ரீனல் ஃபெயிலியர். ஸோ ரீனல் ஃபெயிலியர்ல H+ ரிட்டென்ஷன் இருக்கும், ஆசிட் ரிட்டென்ஷன் இருக்கும். ஸோ அதனால தான் அசிட்டோசிஸ் இருக்கு. சிவியர் டயரியாலையும் ஆசிட் ரிட்டென்ஷன் இருக்கும். ஸோ அதனால தான் மெட்டபாலிக் அசிட்டோசிஸ். லாக்டிக் அசிட்டோசிஸ், அதுலேயும் மெட்டபாலிக் அசிட்டோசிஸ் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன்லாம் மெட்டபாலிக் அசிட்டோசிஸ் கண்டிஷன். அடுத்து ரெஸ்பிரேட்டரி அசிட்டோசிஸ். நம்மளுக்கு தெரியும் பிஹெச் கம்மியா இருந்தா அசிட்டோசிஸ், அதே நேரத்தில் CO2 இன்க்ரீஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா அது ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன், ரெஸ்பிரேட்டரி அசிட்டோசிஸ். இது எந்த இதில் வரும்? COPD, ஹைப்போவென்டிலேஷன், ஓபியாய்டு ஓவர்டோஸ், செஸ்ட் இன்ஜுரி, இந்த இதுலலாம் ரெஸ்பிரேட்டரி அசிட்டோசிஸ் இருக்கும். ஹைப்போவென்டிலேஷன், இந்த ஹைப்போவென்டிலேஷன்னா பிரீத் பிராடிபீனியா, அதாவது ரெஸ்பிரேஷன் ரொம்ப கம்மியா இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது CO2 ரிட்டென்ஷன் இருக்கும். ரெஸ்பிரேட்டரி கம்மியா இருக்கும்போது CO2 ரிட்டென்ஷன் இருக்கும். ஸோ CO2 இன்க்ரீஸ் ஆகும். இதனாலதான் COPD, ஹைப்போவென்டிலேஷன், ஓபியாய்டு ஓவர்டோஸ், அதாவது மார்ஃபின்லாம் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் வரும். ஸோ அதனாலலாம் CO2 இன்க்ரீஸ் ஆகும். செஸ்ட் இன்ஜுரி, பிகாஸ் ப்ரீத்திங் பண்ண முடியாது, ப்ரீத்திங் ப்ராப்ளம், அதுலேயும் ஹைப்போவென்டிலேஷன் இருக்கிற கண்டிஷன்ல எல்லாமே CO2 ரிட்டென்ஷன் இருக்கும். CO2 ரிட்டென்ஷன் இருந்தால் இன்க்ரீஸ் ஆகும். CO2 இன்க்ரீஸ் ஆகும்போது பிஹெச் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ரெஸ்பிரேட்டரி அசிட்டோசிஸ். மெட்டபாலிக் அல்கலோசிஸ். ஸோ அல்கலோசிஸ்ல பிஹெச் இன்க்ரீஸா இருக்கும். மெட்டபாலிக் கண்டிஷன்ல பிஹெச் இன்க்ரீஸா இருந்தால் பைகார்பனேட்டும் இன்க்ரீஸா இருக்கும். ஸோ மெட்டபாலிக் அல்கலோசிஸ். வாமிட்டிங்ல ஆசிட் லாஸ் இருக்கும். ஸோ அல்கலோசிஸ். டைரூட்டிக்ஸ்ல H+ அயான அதிகமாக லாஸ் ஆகும், அதாவது ஆசிட் லாஸ் ஜாஸ்தியாக இருக்கும் டைரூட்டிக்ஸ் எடுத்துக்கும் போது. ஸோ அது அப்போ அல்கலோசிஸ் இருக்கும். ஆன்டாசிட் ஓவர்டோஸ். ஆன்டாசிட் பேஸ்
ஸோ நம்ம பேஸை வந்து டைரக்டா எடுத்துக்கிறோம். ஸோ அதனால அல்கலோசிஸ் கண்டிஷன் போயிருது. அடுத்து ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ். ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ்ல அல்கலோசிஸ்னா நம்மளுக்கு தெரியும் pH இன்க்ரீஸா இருக்கும். ஸோ ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன்ல CO2 பார்க்கணும். CO2 வந்து டிக்ரீஸா இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கும் pHக்கு. ஸோ அதான் ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன். சேமா இருந்துச்சு, பைகார்பனேட்டும் pH சேமா இருந்தால் அது மெட்டபாலிக் கண்டிஷன். ஸோ என்னென்ன ஹைப்பர் வெண்டிலேஷன் இப்பதான் பார்த்தோம். ரெஸ்பிரேட்டரி அசிட்டோசிஸ் வந்து ஹைப்போ வெண்டிலேஷன்ல வரும். ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ் வந்து ஹைப்பர் வெண்டிலேஷன். இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து ரிப்பீட்டடா வர கொஸ்டின் தான். அல்கலோசிஸ்க்கு ஹைப்பர் வெண்டிலேஷன், அதாவது பிரீத்திங் ஜாஸ்தியா இருக்கும், டாக்கிபீனியா இருக்கும். அதனால CO2 வந்து கம்மியாகும். அதிகமா அதிகமா பிரீத் எடுக்கிறதுனால CO2 வந்து கம்மியாயிட்டே இருக்கும். CO2 டிக்ரீஸ். ஸோ ஹைப்பர் வெண்டிலேஷனால ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ், ஹைப்போ வெண்டிலேஷனால ரெஸ்பிரேட்டரி அசிட்டோசிஸ். இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க டிஃப்ரெண்டா. அடுத்து இதுலயே வந்து அன்காம்பன்சேட்டட், பார்ஷியல் காம்பன்சேஷன், ஃபுல் காம்பன்சேஷன் இருக்கு. ஸோ அன்காம்பன்சேட்டட் அப்படின்னு பார்த்தா pH வந்து அப்நார்மலா இருக்கும். ஒரு பேராமீட்டர், அதாவது இப்போ மெட்டபாலிக் கண்டிஷன்னா HCO3 அப்நார்மலா இருக்கும். இதே இது ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன்னா CO2 அப்நார்மலா இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு இது மட்டும் அப்நார்மலா இருந்து ஏதாவது ஒரு இது நார்மலா இருந்தா அது அன்காம்பன்சேட்டட். பார்ஷியல் காம்பன்சேஷன்னா இதுலயும் pH அப்நார்மலா தான் இருக்கும். பட் HCO3யும் CO2 ரெண்டுமே அப்நார்மலா இருக்கு. அதாவது இது வந்து அப்நார்மலா இருக்கு. அன்காம்பன்சேட்டட்ல ஒன்று மட்டும் நார்மலா, ஒன்னொன்னு அப்நார்மலா இருக்கும். அப்போ ஒன்று அப்நார்மலா இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக் காம்பன்சேஷனுக்காக இன்னொன்னும் அப்நார்மலா ஆகும், காம்பன்சேட் ஆகும். அப்படிங்கும்போது அதுதான் பார்ஷியல் காம்பன்சேஷன். ஃபுல் காம்பன்சேஷன்ல pH நார்மல் லெவலுக்கு வந்துடும். மற்ற ரெண்டு பேராமீட்டர்ஸும் அப்நார்மல், அதாவது பைகார்பனேட் CO2 அப்நார்மல் லெவல்ல இருக்கும். அதான் ஃபுல் காம்பன்சேஷன். இந்த pH நார்மலை வச்சுதான் நம்ம ஃபுல் காம்பன்சேஷனை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ ரெஸ்பிரேட்டரி அசிட்டோசிஸ்ல காம்பன்சேஷனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரெஸ்பிரேட்டரி அசிட்டோசிஸ்ல காம்பன்சேஷனுக்கு ரீனல் வந்து பைகார்பனேட்டை ரிட்டென்ஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அல்கலோசிஸ் கண்டிஷன் போகும். ஸோ அதனால ரீனல் பைகார்பனேட் ரிட்டென்ஷன். ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ்ல என்ன காம்பன்சேஷன்? ரீனல் பைகார்பனேட் எக்ஸ்கிரீஷன். மெட்டபாலிக் அசிட்டோசிஸ்ல என்ன காம்பன்சேஷன்? ஹைப்பர் வெண்டிலேஷன். ரீனல் லங்ஸோட ஹைப்பர் வெண்டிலேஷன். மெட்டபாலிக் அல்கலோசிஸ்ல காம்பன்சேஷன் ஹைப்போ வெண்டிலேஷன். ஓகே, சில MCQs பார்த்துலாம். pH 7.3, PaCO2 30, பைகார்பனேட் 14. என்ன கண்டிஷன்? ஓகே, pH வந்து 7.30 நம்மளுக்கு தெரியும். pH ஓட நார்மல் வேல்யூ 7.35 to 7.45. ஸோ 7.30 இருக்கு. ஸோ இது pH லெவல் கம்மியா இருக்கு. அடுத்து PaCO2 30, நம்மளுக்கு நார்மல் தெரியும் 30 to 35, 35 to 45, அதுதான் நார்மல். ஸோ PaCO2 கம்மியா இருக்கு. அடுத்து பைகார்பனேட், நம்மளுக்கு நார்மல் தெரியும் 20 to 26, பட் இதுல வந்து 14 இருக்கு. ஸோ கம்மியா இருக்கு. ஸோ pHம் கம்மியா இருக்கு, பைகார்பனேட்டும் கம்மியா இருக்கு. ஸோ இது மெட்டபாலிக் கண்டிஷன். ஸோ இது ஆசிட் லெவல்ல இருக்கிறதுனால மெட்டபாலிக் அசிட்டோசிஸ் ஆன்சர். ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின். பேஷண்ட் வித் ஆன்சைட்டி. ஸோ ஆன்சைட்டில இருக்காங்க, ஒரு கீவேர்டு குடிச்சிருக்கு. ஆன்சைட்டில இருந்தா நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஹைப்பர் வெண்டிலேஷன். ஆன்சைட்டில இருக்கும்போது ஹைப்பர் வெண்டிலேஷன் இருக்கும். ஹைப்பர் வெண்டிலேஷன் இருந்தா என்ன ஆகும்? CO2 நிறைய லாஸ் ஆகும். ஸோ லாஸ் ஆகும்போது CO2 லாஸ் ஆகும், இது நம்மளுக்கு தெரியும். அடுத்து ABG 7.52, pH 7.52, இது அதிகமா இருக்கு. CO2 28 கம்மியா இருக்கு. பைகார்பனேட் 23 நார்மலா இருக்கு. பிகாஸ் 22 இப்போ இது வந்து ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன். ஏன்னா pHம் CO2 ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இது அதிகமா இருக்கு, இது கம்மியா இருக்கு. இது வந்து 7.45 அதிகமா இருக்கிறதுனால அல்கலோசிஸ் கண்டிஷன். ஸோ இது வந்து இருக்கு, CO2 வந்து கம்மியா இருக்கிறதுனால இது வந்து ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ் ஆன்சர். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஏன் இதுல CO2 கம்மியா இருக்குன்னா ஹைப்பர் வெண்டிலேஷன் இருக்கு, அதாவது டாக்கிபீனியா இருக்கிறதுனால CO2 லாஸ் ஆகும். அதனாலதான் கம்மியா இருக்கு CO2 இந்த கண்டிஷன்ல. Which condition causes metabolic alkalosis? ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். டயேரியால வந்து மெட்டபாலிக் அசிட்டோசிஸ் இருக்கும். DKA டயபெட்டிக் கீட்டோ அசிட்டோசிஸ், ஆல்ரெடி அது அசிட்டோசிஸ் கண்டிஷன். வாமிட்டிங்ல ஆசிட் நிறைய லாஸ் ஆகுது. ஸோ இந்த வாமிட்டிங்ல மெட்டபாலிக் அல்கலோசிஸ் கண்டிஷன் இருக்கும். ஸோ அதுதான் ரீனல் ஃபெயிலியர்ல
H plus ரிட்டென்ஷன் இருக்கும், அதாவது ஆசிடோட ரிட்டென்ஷன் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து அசிட்டோசிஸ் கண்டிஷன் தான் இருக்கும். வாமிட்டிங் மட்டும்தான் மெட்டபாலிக் அல்கலோசிஸ். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டயரியா மெட்டபாலிக் அசிட்டோசிஸ், வாமிட்டிங் மெட்டபாலிக் அல்கலோசிஸ். அடுத்து pH 7.32, pH லெவல் டிக்ரீஸ். CO2 55 அதிகமாக இருக்கு. 35 to 45 தான் நார்மல், 55 அதிகமாக இருக்கு. பைகார்பனேட் 28 லைட்டாக அதிகமாக இருக்கு. ஸோ இது ரெண்டும், ஸோ இது வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் டைரக்ஷன்ல இருக்கணும். பைகார்பனேட் பிஹெச்சும் ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ இது கண்டிப்பா மெட்டபாலிக் கிடையாது. இது டிக்ரீஸ் ஆயிருக்கு, இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இது ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன். ஸோ பிஹெச் வந்து டிக்ரீஸா இருக்கு. ஸோ இது அசிட்டோசிஸ். ஸோ இது ரெஸ்பிரேட்டரி அசிட்டோசிஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இது அன்காம்பன்சேட்டடா, பார்ஷியலி காம்பன்சேட்டடா, ஃபுல்லி காம்பன்சேட்டடான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது ரெஸ்பிரேட்டரி அசிட்டோசிஸ் கண்டிஷன். பட் இதை காம்பன்சேட் பண்றதுக்காக நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இது ஒருவேளை அன்காம்பன்சேட்டடா இருந்தா பைகார்பனேட் நார்மல் லெவல்ல இருக்கும். ஆனா இதுல ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது காம்பன்சேஷன் ஆயிருக்கு. பட் வந்து பிஹெச் நார்மல் லெவல்ல இல்ல. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஃபுல்லி காம்பன்சேஷன்ல பிஹெச் நார்மல் லெவல்ல வந்திருக்கும்னு. பட் இங்க நார்மல் லெவல்ல வரல. பட் பைகார்பனேட் காம்பன்சேஷனுக்காக பைகார்பனேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது பார்ஷியலி காம்பன்சேட்டட் ரெஸ்பிரேட்டரி அசிட்டோசிஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பார்ஷியலி காம்பன்சேஷன்ல பிஹெச் வந்து அப்நார்மலா இருக்கும், மற்ற ரெண்டு பேராமீட்டரும் அப்நார்மலா இருக்கும்னு பார்த்துருக்கோம். ஸோ இது பார்ஷியலி காம்பன்சேட்டட். நெக்ஸ்ட் கொஸ்டின், எ கிளைண்ட் ஏபிஜி ரிசல்ட் பிஹெச் 7.30. ஸோ கம்மியா இருக்கு. CO2 50 இன்க்ரீஸா இருக்கு. 35 to 45 தான் நார்மல், 50 இருக்கு, இன்க்ரீஸா இருக்கு. HCO3 24. ஸோ நார்மலா இருக்கு. நார்மல். விச் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் மோஸ்ட் அக்யூரேட்? ஆல்ரெடி நம்ம, ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ரெஸ்பிரேட்டரி பிஹெச் கம்மியா இருக்கனால அசிட்டோசிஸ் கண்டிஷன். இது ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால ரெஸ்பிரேட்டரி அசிட்டோசிஸ் கண்டிஷன் தெரிஞ்சிருச்சு. பட் இது நார்மலா இருக்கு, ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அன்காம்பன்சேஷன் கண்டிஷன்ல பிஹெச் அப்நார்மலா இருக்கும், ரெண்டுல ஏதாவது ஒரு பேராமீட்டர் அப்நார்மலா இருக்கும்னு பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி CO2 அப்நார்மல், இது நார்மல். ஸோ இது அன்காம்பன்சேட்டட் ரெஸ்பிரேட்டரி அசிட்டோசிஸ். இன்னும் காம்பன்சேஷனே ஸ்டார்ட் ஆகல, uncompensated. Okay, then a COPD patient on 2 liter per minute nasal cannula. ABG 7.36 normal. PaCO2 55 increase இருக்கு. HCO3 30 increase. 26 வரதா நார்மல், 30 ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஃபுல்லி காம்பன்சேஷன்ல பிஹெச் நார்மலா இருக்கும், மற்ற ரெண்டு பேராமீட்டர் அதாவது CO2 HCO2வும் அப்நார்மலா இருக்கும்னு பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு ஃபுல்லி காம்பன்சேட்டட். இது ஒரு ஃபுல்லி காம்பன்சேட்டட். ஸோ 7.36 அதாவது ரொம்ப அசிட்டிக், 7.35க்கு நியரா இருக்கிறதுனால இது நம்ம அசிட்டிக்னு எடுத்துக்கலாம். ஸோ இது அசிட்டிக் அசிட்டோசிஸ் கண்டிஷன். தென் அசிட்டோசிஸோ அதாவது இதுவும் லோ அசிட்டோசிஸ் தான், அதாவது அசிட்டிக் கண்டிஷன் 7.36. ஸோ இதுவும் லோ, இது ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இதுவும் ஆப்போசிட் டைரக்ஷனால இது ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன், ரெஸ்பிரேட்டரி அசிட்டோசிஸ், ஃபுல்லி காம்பன்சேஷன். ஏன்னா பிஹெச் வந்து நார்மல் லெவல் 7.36 லெவலுக்கு வந்துருச்சு, அதனால ஃபுல்லி காம்பன்சேட்டட் ரெஸ்பிரேட்டரி அசிட்டோசிஸ். A post-op client is anxious, breathing at 32 per minute, light-headed and has perioral tinkling. ABG 7.52, PaCO2 28, bicarbonate 24. Priority intervention என்ன கொடுப்போம்? பேஷண்ட் ஆன்ஷியஸா இருக்காங்க. ஆன்ஷியஸா இருக்கும்போது நம்மளுக்கு ஹைப்பர் வெண்டிலேஷன் இருக்கும், டாக்கிபீனியா இருக்கும். 32 per minute டாக்கிபீனியா இருக்கு. இது வந்து பிஹெச் வந்து இன்க்ரீஸா இருக்கு, இது வந்து டிக்ரீஸா இருக்கு. ஆப்போசிட் கண்டிஷன், ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ்ல இருக்காங்க பேஷண்ட், ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ். ஸோ இது பைகார்பனேட், இன்னும் காம்பன்சேஷனே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ ப்ரையாரிட்டி இன்டர்வென்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களோட ப்ரீத்திங்கை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லோ பண்ணணும், ப்ரீத்திங்கை கண்ட்ரோல் கொண்டு வரணும். என்கரேஜ் ஸ்லோ கைடட் ப்ரீத்திங் அண்ட் ரெடியூஸ் என்விரான்மெண்டல் ஸ்டிமுலே. அவங்க ஆன்ஷியஸை குறைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணி ஸ்லோ ப்ரீத்திங், கைடட் ப்ரீத்திங் நம்ம பண்ணணும். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இன்டர்வென்ஷன். Next question, a patient with DKA presents with Kussmaul respirations, expected ABG pattern. Patient DKA இருக்காங்க. ஸோ டிகேங்கிறது நம்மளுக்கு தெரியும்,
மெட்டபாலிக் அசிட்டோசிஸ். டிகே வந்து மெட்டபாலிக் அசிட்டோசிஸ். ஸோ வித் குஷ்மால் ரெஸ்பிரேஷன். அப்ப இந்த டிகேயை காம்பன்சேஷன் பண்றதா இந்த குஷ்மால் ரெஸ்பிரேஷன். ஓகேவா? ஸோ இந்த இப்போ டிகேல அப்ப ஏபிஜில என்ன இருக்கும்? நம்மளுக்கு தெரியும் அசிட்டோசிஸ். அவ பிஹெச் வந்து கண்டிப்பா லோவா தான் இருக்கும். இது ஒரு மெட்டபாலிக் கண்டிஷன். ஸோ அப்பனா கண்டிப்பா இதுவும் ஸ்லோவா தான் இருக்கும். அடுத்து குஸ்மால் ரெஸ்பிரேஷன். அப்போ குஸ்மால் ரெஸ்பிரேஷன் என்ன அர்த்தம்? ஹைப்பர் வெண்டிலேஷன். அப்ப CO2 கண்டிப்பா லோவா தான் இருக்கும். குஸ்மால் ரெஸ்பிரேஷன்னா இன்க்ரீஸ்டு ரெஸ்பிரேட் ரேட் அதுல அதிகமா இருக்கும். அப்ப கண்டிப்பா CO2 நிறைய லாஸ் ஆகும். ஸோ CO2 கம்மியா தான் இருக்கும். இந்த மாதிரி pH லோவா இருக்கணும், CO2 லோவா இருக்கணும், பைகார்பனேட் 3 லோவா இருக்கணும். ஸோ அதுதான் ஆன்சர். ஓகே. அடுத்து which finding is most consistent with metabolic alkalosis? இப்போ மெட்டபாலிக் அல்கலோசிஸ்ல ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் டயரியால மெட்டபாலிக் அல்கலோசிஸ் இருக்குமா? நோ, டயரியால மெட்டபாலிக் அசிட்டோசிஸ் தான் இருக்கும். ப்ரொலாங் வாமிட்டிங்ல இருக்குமா மெட்டபாலிக் அல்கலோசிஸ்? எஸ். ஆசிட் லாஸ் இருக்கும். கேஸ்ட்ரிக் ஆசிட் ஃப்ளூயிட் இருக்குல்ல, லாஸ் இருக்கிறதுனால அங்க அல்கலோசிஸ் கண்டிஷன் இருக்கும். ஸோ மெட்டபாலிக் அல்கலோசிஸ்ல பொட்டாசியம் லெவலும் கம்மியா இருக்கும். ஸோ மெட்டபாலிக் அல்கலோசிஸ்ல ஹைப்போகெலிமியா இருக்கும். மெட்டபாலிக் அசிட்டோசிஸ் கண்டிஷன்ல ஹைப்பர்கலிமியா இருக்கும். ஆனா டிகேயோட ட்ரீட்மெண்ட்ல ஹைப்போ போயிடும். பேஷண்ட் வந்து டிகே இருக்காங்க. டிகேனா என்ன கண்டிஷன்? மெட்டபாலிக் அசிட்டோசிஸ். அப்ப அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தருவாங்க? இன்சுலின் ட்ரீட்மெண்ட் தருவாங்க, இன்சுலின் இன்ஃபியூஷன். அப்ப அந்த கண்டிஷன்ல ஹைப்போகலிமியா இருக்கும். ஆனா ட்ரீட்மெண்ட் தர்றதுக்கு முன்னாடி டிகே பேஷண்ட், அதாவது மெட்டபாலிக் அசிட்டோசிஸ்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஹைப்பர் கலிமியா இருக்கும். ஸோ இது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும். மெட்டபாலிக் அல்கலோசிஸ்க்கு ஹைப்போகலிமியா, மெட்டபாலிக் அல்கலோசிஸ்க்கு ஹைப்போகலிமியா, மெட்டபாலிக் அசிட்டோசிஸ்க்கு ஹைப்பர்கலிமியா. நெக்ஸ்ட் கொஸ்டின். A client with severe diarrhea pH 7.20 நம்மளுக்கு தெரியும். வாமிட்டிங்க்கு அல்கலோசிஸ், ஸோ டயரியாக்கு அசிட்டோசிஸ், மெட்டபாலிக் அசிட்டோசிஸ். மெட்டபாலிக் அசிட்டோசிஸ் pH கம்மியா இருக்கு, அசிட்டோசிக் கண்டிஷன். CO2 வந்து நார்மலா இருக்கு, பைகார்பனேட் கம்மியா இருக்கு. ஸோ இது ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ மெட்டபாலிக் அசிட்டோசிஸ் கண்டிஷன் ப்ரையாரிட்டி நம்ம என்ன பண்ணுவோம்? அட்மினிஸ்டர் ஆன்டிஎமிட்டிக் அண்ட் ஸ்டாப் NG suction, start isotonic fluid and monitor potassium level, increase ventilate rate, administer naloxone. So start isotonic fluids and monitor potassium level. Because metabolic acidosisல நம்மளுக்கு தெரியும் மெட்டபாலிக் அசிட்டோசிஸ்ல ஹைப்பர் கெலிமியா இருக்கும். ஸோ அதனால பொட்டாசியம் லெவலை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடணும். For a patient on mechanical ventilation with respiratory alkalosis, which ventilator adjustment is most appropriate? Respiratory alkalosisல நம்மளுக்கு என்ன கண்டிஷன் இருக்கும்? pH அதிகமா இருக்கும், CO2 லோவா இருக்கும். ஓகேவா? ஸோ CO2 லோனா என்ன அர்த்தம்? ஹைப்பர் வெண்டிலேஷன், அதாவது டாக்கி பீனியா இருக்கு, ரெஸ்பிரேட் ரேட் அதிகமா இருக்கு. ஸோ அப்ப அதை நம்ம மேனேஜ் பண்றதுக்கு நம்ம பேஷண்டோட ரெஸ்பிரேட் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணணும். ரெஸ்பிரேட் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா CO2 லாஸையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ CO2 ரொம்ப கம்மியா இருக்கிறது, ஸோ ஆட்டோமேட்டிக்கா காம்பன்சேட் ஆகும். அடுத்து which arterial blood gas is consistent with metabolic alkalosis with partial respiratory compensation? So metabolic alkalosis, partial respiratory compensation. So metabolic alkalosisல என்ன கண்டிஷன் இருக்கும்? pH இன்க்ரீஸா இருக்கும், pH வந்து இன்க்ரீஸா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா சேம் டைரக்ஷன்ல பைகார்பனேட்டும் இன்க்ரீஸா இருக்கும். வித் பார்ஷியல் ரெஸ்பிரேட்டரி காம்பன்சேஷன், ரெஸ்பிரேட்டரியும் என்ன பண்ணுது? காம்பன்சேட் பண்ணுது. ஸோ பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் pH எதுல இன்க்ரீஸா இருக்கு? அல்கலோசிஸ், இந்த ஒரு கண்டிஷன் தான் பாருங்க. இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு CO2, தென் இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் pH 7.48. ஸோ இதுதான் ஆன்சர். A patient receiving morphine, patient control analgesia becomes somnolent, respiratory rate 6 per minute. அதாவது பேஷண்ட் வந்து
மார்பின் கிடைச்சிட்டு இருக்குது அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பிரேஷன்ஸ் டிப்ரெஷன் போயிட்டாங்க. பின் பாயிண்ட் பியூப்பிள்ஸ். ஸோ பின் பாயிண்ட் பியூப்பிள்ஸ் ஏபிஜி 7.26 லோ, PaCO2 ஹை, HCO3 24 நார்மல். ஸோ ப்ரையாரிட்டி ஆக்ஷன். பேஷண்ட் எந்த கண்டிஷன்ல இருக்காங்க? ரெஸ்பிரேட்டரி அசிட்டோசிஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. ரெஸ்பிரேட்டரி அசிட்டோசிஸ் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஓபியாய்டு ஓவர்டோஸ்ல நம்மளுக்கு ரெஸ்பிரேட்டரி அசிஸ்டோசிஸ் வரும்னு பார்த்துருக்கோம். இந்த பின் பாயிண்ட் பியூப்பிள், ரெஸ்பிரேட்டரி 6 மினிட், இது எல்லாமே மார்பினோட ஓவர்டோஸ்னால. ஸோ நம்ம உடனே என்ன பண்ணணும்? மார்பின் ஓபியாய்டு ஓவர்டோஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம உடனே ஆன்டிடோட் கொடுக்கணும். அட்மினிஸ்டர் நாலக்சோன் பெர் புரோட்டோகால். அதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். மார்பின் ஓவர்டோஸ் காசஸ் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் லீடிங் டு ஹைப்போவென்டிலேஷன் அண்ட் CO2 ரிட்டென்ஷன் ரிசல்ட்டிங் இன் ரெஸ்பிரேட்டரி அசிட்டோசிஸ். அடுத்த கொஸ்டின். A patient has the following arterial blood gases: PaCO2 33 decreased, bicarbonate 15 decreased, PHB 7.23 decreased. கம்மியா இருக்கு. Which condition below is presenting? ஓகே, இதுவும் கம்மியா இருக்கு. ஸோ இது ரெண்டுமே சேம், பைகார்பனேட்டும் பிஹெச்சும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இது மெட்டபாலிக் கண்டிஷன். இது ஆசிட்டிக்கா இருக்கு. ஸோ மெட்டபாலிக் அசிட்டோசிஸ் கண்டிஷன். PaCO2 அப்நார்மலா இருக்கு. PaCO2 அப்புறம் மூணுமே அப்நார்மலா இருந்துச்சுன்னா அது பார்ஷியலி காம்பன்சேட்டட். pH அப்நார்மல் இல்ல அதோட சேர்ந்து ஏதாவது ஒன்று அப்நார்மலா இருந்தா அது அன்காம்பன்சேட்டட். pH நார்மலாகி மற்ற ரெண்டும் அப்நார்மலா இருந்தா ஃபுல்லி காம்பன்சேட்டட். ஸோ இதுல மூணுமே அப்நார்மலா இருக்கு. ஸோ இது மெட்டபாலிக் அசிட்டோசிஸ் பார்ஷியலி காம்பன்சேட்டட். இதுதான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.